விவேக சிந்தாமணி என்ற நூலிலிருந்து இரண்டாம் பாகத்தில் அமைந்துள்ள 4வது பாடலும் விளக்கமும் விவரமாக உரையாற்ற வருகின்றார் தமிழருவி வானொலியின் செந்தமிழ் தேனி தக்கோலமன் ஜெல்நாதன் ஐயா அவர்கள் உத்தரமேரூரிலிருந்து. வாருங்கள். தமிழே அமுதே வருவாய் நிறைவாய் தருவாய். உலகெங்கும் உள்ள தமிழ் உறவுகளுக்கும் ஜெர்மனி தமிழருவி வானொலிக்கும் இயக்குநர்கள் தமிழில் திரு நைனை விஜய் அவர்களுக்கும் தமிழ்ச்சுடர் திருமதி சசிகலா நைனை விஜய் அவர்களுக்கும் நேயர்களுக்கும் மற்றும் உள்ள அனைவருக்கும் என் வணக்கம். வணக்கம். விவேக சிந்தாமணி 2ஆம் பாகம் எனும் தலைப்பில் அந்நூலில் உள்ள பாடல்களையும் என்னுள் பதிந்த கருத்து தெளிவுரையும் வழங்குகிறேன். தக்கோலம் என் ஜலநாதன், உத்திரமேரூர், தமிழ்நாடு. விவேக சிந்தாமணி 2ஆம் பாகம், பாடல் 4. மகனுக்கு நல்லறிவு கற்பிக்க வேண்டும். தீது நன்று அருகிலா சேயர் என் செய்வார். கோது அற அவரை நன்னெறியில் கூட்டிடாது. ஏதங்கள் அவர் முன் செய்து இழிவை கற்பிக்கும் தாதை தாய் புதல்வருக்கு சத்துருக்களே. மகனுக்கு நல்லறிவு கற்பிக்க வேண்டும். தீது நன்று அருகிலா சேயர் என் செய்வார். கோது அற அவரை நன்னெறியில் கூட்டிடாது. ஏதங்கள் அவர் முன் செய்து இழிவை கற்பிக்கும் தாதை தாய் புதல்வருக்கு சத்துருக்களே. இது தீமை, இது நன்மை என்று பகுத்தறியாமல் மனம் சென்ற வழியில் செல்லும் மக்கள், அதாவது தன் பிள்ளைகளுக்கு தம் குற்றம் நீங்குவதற்கு என்ன செய்வார்கள்? அவர்களை குற்றமற்ற வழியில் நடக்குமாறு செய்யாது அவர்களுக்கு முன்னே பெற்றோர்கள் அவர்களுக்கு முன்னே பல குற்றங்கள் செய்து இழிவான செயலை கற்பிக்கும் தந்தையும் தாயும் அம்மக்களுக்கு பகைவர் ஆவார். மீண்டும் பாடலை பார்ப்போம். மகனுக்கு நல்லறிவு கற்பிக்க வேண்டும். தீது நன்று அருகிலா சேயர் என் செய்வார். கோது அற அவரை நன்னெறியில் கூட்டிடாது. ஏதங்கள் அவர் முன் செய்து இழிவை கற்பிக்கும் தாதை தாய் புதல்வருக்கு சத்துருக்களே என்று விவேக சிந்தாமணி 2ஆம் பாகம் மகனுக்கு நல்லறிவு கற்பிக்க வேண்டும் என்ற கருத்தை வலியுறுத்துகிறது. இத்துடன் இன்று நிறைவு செய்து தொடர்ந்து வரும் நாட்களில் விவேக சிந்தாமணி 2ஆம் பாகத்தில் உள்ள பாடலையும் என்னுள் பதிந்த கருத்து தெளிவுரையும் பார்ப்போம். வாய்ப்பளித்த ஜெர்மனி தமிழறி வானொலிக்கும் மற்றும் உள்ள அனைவருக்கும் நன்றி, வணக்கம். தக்கோலம் என் ஜலநாதன், உத்திரமேரூர், தமிழ்நாடு. சங்கத் தமிழ் இலக்கிய பூங்கா. நேயர்கள் இதுவரை கேட்டது விவேக சிந்தாமணி என்ற நூலிலிருந்து 2ஆம் பாகத்தில் அமைந்துள்ள 4வது பாடலும் விளக்கமும் கேட்டோம். சிறப்பாக தொகுத்து வழங்கியவர் தமிழருவி வானொலியின் செந்தமிழ் தேனி தக்கோலமன் ஜெல்நாதன் ஐயா அவர்கள் உத்தரமேரூரிலிருந்து. நன்றிகளையும் மீண்டும் இணைந்து கொள்வோம். நன்றி, வணக்கம். நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது காலை கிளம்பும் பல்சுவை கிளம்பு நிகழ்ச்சி. இது தமிழருவி வானொலி, ஜெர்மனி.